ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் 365 டேஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ சிம்பிளாக என்னுடைய அந்த சித்திரை 1 வந்து எவ்வளோ சிம்பிளாக என்னுடைய டே போகுது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இன்றைக்கி வந்து சித்திரை 1 இல்லைங்களா, எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து சொல்லுவாங்க, சித்திரை 1க்கு அதாவது சித்திரை மாதம் பிறந்த குழந்தைங்களுக்கு சித்திரை 1ஆம் தேதி பொங்கல் வைக்கணும். அந்த குழந்தைங்களுக்காக பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு வந்து சித்திரை 9ஆம் தேதி பிறந்தாங்க. ஸோ அதனால் வந்து சித்திரை 1க்கு அவள் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷமாக வந்து அந்த சித்திரை 1க்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம். மாடியில் தான் பொங்கல் வைப்போம். ஏன்னா வந்து சூரிய பகவானுக்காக வெளியே எங்கள் வீட்டு வெளியே வாசல்லலாம் நாங்கள் பொங்கல் வைக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நாய் இருந்துச்சு. அந்த நாய் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் இறந்துருச்சு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துருச்சு. ஸோ அதனால் சரி வெளியே வைக்க வேண்டாம், அந்த நாய் இருக்கும் போது அது வைக்கிறதுக்கு விடாது. ஸோ அதனால் வெளியே வைக்காமல் இருந்தோம். அது அப்படியே பழகிருச்சு. அதனால் மேலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மேலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு மேலேயே வச்சுட்டோம். சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்காரு. அவர் ஓரளவுக்கு மேலே வரும்போது பொங்கல் பொங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டே பொங்கல் வச்சுட்ருந்தேன். எங்கள் மாமியார் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் எல்லாமே எனக்கு சொல்லிவிட்டு அவங்க போய் குளிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டாங்க. நான் பொங்கல் பொங்குற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். நல்லா பொங்கல் பொங்குச்சேன். எனக்கு தெரியல இந்த சைடு பொங்குனா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த சைடு பொங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடமேற்கில் பொங்குச்சு. அந்த சைடில் தான் பொங்குச்சு. நல்லாவே பொங்கல் பொங்கி வந்துச்சு. சரி பொங்கல் பொங்கி வந்ததையும் கரெக்டாக எங்கள் மாமியார் மேலே வந்ததையும், சரி நீங்கள் பொங்கல் ரெடி பண்ணுங்கள், நான் கீழே போய் இதுக்கு குழம்புக்கு தேவையானதெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் இல்லைங்களா, அதனால் வந்து சாம்பாருக்கு வந்து குக்கர் வச்சுட்டு வந்துடுறேன்னு நான் கீழே வந்துட்டேன். நான் கீழே வந்ததையும் அவங்க தான் வந்து பொங்கல் எல்லாமே ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணினாங்க. அரிசி மட்டும்தான் நான் போட்டேன். பொங்கல் பொங்குனதே அரிசி மட்டும்தான் போட்டேன். மற்றதெல்லாம் அவங்க தான் செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கப்புறமா நான் சரின்னு குக்கர் வச்சு விட்டுட்டு படையல் வைக்கிறதுக்கு பழங்க எல்லாமே நான் மேலே எடுத்துகிட்டு வந்தேங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததையும் எங்கள் மாமியாரே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாம் போட்டு பிள்ளையார் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பெரியவங்க அவங்கள முன்னே நின்று எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே அவங்கள தான் முன்னே நின்று எல்லாமே நாங்கள் செய்ய வைப்போம். அவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா எங்கள் மாமா வந்து தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வந்து தீபாராதனைலாம் காமிச்சு சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் என்னுடைய சேனல் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். சூரிய பொங்கல் தான். தை 1ஆம் தேதி பொங்கல் வைக்கிறோமோ இல்லையோ, சித்திரை 1க்கு கண்டிப்பாக பொங்கல் வைப்போங்க. தை 1க்கு கூட நான் பொங்கல் வச்சது கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் சித்திரை 1க்கு தான் எப்போவுமே பொங்கல் வச்சிட்ருக்கேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறமா சித்திரை 1க்கு தான் பொங்கல் வைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து பர்த்டே வந்துடும். சொல்லப்போனால் 2 வீக்ஸ் இல்லை, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. வந்து நெக்ஸ்ட்டு மண்டே வந்து பாப்பாவுக்கு பர்த்டே. சரி பாப்பாவுக்கு பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சித்திரை 1 செலிப்ரேஷன் எப்போவுமே பண்ணிடுவோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு கீழே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சதுனால எல்லாம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். நீங்கள் எதுவும் பெருசாக செய்ய வேண்டாம், சித்திரை 1க்கு பொங்கல் வச்சாச்சுல்ல அது போதும், வடை பாயசமெல்லாம் செய்ய வேண்டாம், எல்லாம் பாப்பா பர்த்டேக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலக்கே நான் சாம்பார் வச்சுட்டேங்க. சூடாக சாம்பார் செஞ்சுட்டா எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க. சாம்பாரும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து கடற்கடன்னு தாளிக்கணும் இல்லைங்களா, அதனால் அவங்க எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் கீழே போய் சாம்பார் தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு சாம்பார் எல்லாமே தாளித்து விட்டு தக்காளி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் எடுத்து பருப்பு எடுத்து ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டேன். இட்லி ஒரு அலசல் ஊற்றி வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் காலையில் மேலே நின்றுட்டு இருந்ததுக்கு கொஞ்சமாக கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு டைனிங் டேபிள் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு இருந்தேன். அந்த கண்ணாடி ஜாடியில் நான் எப்போவாது தாங்க தண்ணி ஊற்றி வைப்பேன். ரெகுலராக தண்ணி ஊற்றி வச்சேன்னா யாரும் குடிக்கிறதில்ல. சரி நம்ம தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் தண்ணி ஊற்றி வச்சேன்னா மேக்ஸிமம் நானும் அக்காவும் தான் குடிப்போம். வீட்டில் இருக்கிற யாருமே குடிக்க மாட்டாங்க.
சரி ஓகே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட இட்லியும் சாம்பார் ஊற்றி குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டேங்க. சாப்பிட வச்சுட்டு நான் மேலே கூட்டிகிட்டு போனேன். அக்கா வந்து தம்பி காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சதுனால ரொம்ப அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கொண்டு போய் தூங்க வைக்கிறக்கு அக்கா போயிட்டா. குழந்தைங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நான் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் எங்கள் மாமியார் தான் மதியத்துக்கு வந்து தக்காளி சாதம் வச்சிட்றேன், பாப்பா வந்து தக்காளி சாதம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்காக வந்து தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதமும் தயிர் வெங்காயம் வச்சுட்டேங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருந்துச்சு, அதனால பெருசாக எதுவும் செஞ்சுக்கல. ஏன்னா வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ எதுவுமே செய்யலை. மதியம் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்காட்ட பாப்பாங்கெல்லாம் மேலே விளையாட வச்சுட்ருந்தேன். பழம் வந்து கட் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கேட்டால், சரி அதனால வந்து மாம்பழம் இருந்ததை வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வந்து 3 பேர்த்துக்கும் தட்டில் போட்டு போய் கொடுத்தேங்க. 3 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. குட்டீஸுங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா வெயில் டைம் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிட்லாம். ஆனால் மாம்பழம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பிம்பிள் வரும், ஹீட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து மாம்பழம் அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து சொல்லப்போனால் மாம்பழமும் எனக்கு பிடிக்காது. குழந்தைங்களெல்லாம் ஒரு 6:30 வரைக்கும் விளையாட விட்டேங்க. விளையாட விட்டுட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு சரி கையோட நைட் டின்னர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பஜ்ஜி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சேங்க. கட் பண்ணி வச்சுட்டு கையோட இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் நினைக்கலாம் காலையிலைக்கு இட்லி நைட்டுக்கும் இட்லியா, பாவம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இட்லியா செஞ்சு கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்காக இட்லி ஊற்றுவேன், கம்பல்சரி கண்டிப்பாக இட்லி ஊற்றுவேன். அப்போ வந்து வயசானவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் இட்லி கொடுக்கறது தான் நல்லது. இல்லைன்னா வந்து இது தோசை எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெஞ்சு கரிக்கிறதுனால நல்லா நிம்மதியாக தூங்கவும் முடியாது. அதுக்கு நம்ம இட்லியே கொடுத்துர்லாம் இல்லைங்களா. இட்லி சாப்பிட்றது உடம்புக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது இல்லையா, நல்லது தானே. அதனால வந்து இட்லி ஊற்றி வச்சு கம்பல்சரி தினமும் எங்கள் வீட்டில் இட்லி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குட்டி பையன் வந்து தோசை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட மாட்டான். இட்லினா கூட சமத்தா கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுப்பான், மற்ற எதுவுமே அவனால் சாப்பிட முடியாது, வயிறு நம்ப சாப்பிட மாட்டான். அதுக்காகவே வந்து நான் இட்லி கண்டிப்பாக ஊற்றுவோம். இட்லி எடுத்துகிட்டு கையோடு வந்து தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. தக்காளியை வந்து சரி குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம், சாப்பிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. யாரெல்லாம் சித்திரை 1க்கு பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம், ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க, அது என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.